கார்த்திக் தீபா சீரியல் ஆகஸ்ட் 22 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கார்த்தி தீபாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. இதனால் தீபா எல்லை இல்லாத சந்தோஷத்தில் இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, இப்போ சந்தோஷமா தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் இப்படி எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. நீங்கள் என்னை கடைசி வரைக்கும் லவ் பண்ண மாட்டீங்கன்னு நினச்சிட்டேன் சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எப்படி தீபா நான் உன்னைய லவ் பண்ணாமல் இருப்பேன்? இங்கே பாரு, எனக்கு உன்னைய ரொம்ப பிடிக்கும் தீபா. ஆனால் ஃபஸ்ட்லேருந்து நான் உன்கிட்ட சொல்லாமல் இருந்த காரணம் என்ன தெரியுமா? நான் உன்னுடைய தவிப்பை ரசித்தேன். நீ எந்த அளவுக்கு என்னை காதலிச்சேன்னு நான் ரசித்தேன் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் இந்த மாதிரி என்றைக்குமே இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. இது மாதிரி பண்ணதுனால எனக்கு எவ்வளோ தவிப்பு வந்துருச்சு தெரியுமா? நீங்கள் என்னை லவ் பண்ணவே இல்லை, உங்கள் அம்மா சொன்னதுனால தான் என்னை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னு என் மனசு ரொம்ப பாடுபட்டு போயிருச்சு சார் அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்கிறாரு, பரவாயில்ல தீபா, கவலைப்படாத அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சரிங்க சார், இப்போயாவது உங்களுடைய காதலை ஒத்துக்கிட்டீங்களே, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி விடிஞ்சா கல்யாணம் அப்படின்னு சொல்ல தீபாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இதை அந்த ஐஸ்வர்யா, ரூபா, பாட்டி 3 பேருமே காதில் வாங்குறாங்க. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா இதுக்கு பண்ணுற அட்டகாசத்தை அப்படின்னு. பாட்டி சொல்கிறாங்க, ஆமாண்டி, இந்த கார்த்தி தீபாவை கூப்பிட்டு லவ்வை ப்ரப்போஸ் பண்ணி நெத்தியில் முத்தம் கொடுக்குறான், இதெல்லாம் எங்கடி நடக்கும் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என் வீட்டில் நடக்கும், என் மாமனார் கண்டவை பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காருல்ல, அதே மாதிரி தான் அவங்க பிள்ளைங்களும் இருக்கும் போல் அப்படின்னு. இதை கேட்டுட்டு பாட்டி சொல்கிறாங்க, என்னடி என்ன குத்தி காட்டி பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அச்சச்சோ, உங்களை குத்தி காட்டி பேசலை பாட்டி, நான் பொதுவாக சொன்னேன். அந்த என் மாமனார் இப்படி மற்ற பொண்ணு பின்னாடி திரியிறாரே அதை தான் சொன்னேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு பாட்டியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அந்த தீபா கிட்ட கார்த்தி ப்ரப்போஸ் பண்ணிட்டான், அதனால் கண்டிப்பாக தீபா கார்த்தியோட கல்யாணம் நடக்கும் அப்படின்னு அந்த தீபா ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கா. அவளுடைய நம்பிக்கையை உடைக்கணும், இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு. ரூபா சொல்கிறாங்க, ஐஸ்வர்யா, நீ முன்னாடியிலேருந்து இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனால் அவங்களோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நீ ஒரு முடிவும் பண்ணவே இல்லை அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் அந்த தீபாவை கடத்தவே முடியலையே. இந்த பாட்டி ஆறுமுகம் அப்படின்னு ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்தாங்க, கடைசியில் அவனும் சரியான மக்கா இருக்கான். இங்கே பாருங்கள், உங்கள் 2 பேரையும் நம்பி தான் கூட்டிகிட்டு வந்தேன், எப்படியாவது நீங்கள் தீபாவை கடத்திட்டு போயிடுவீங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் அதுக்கு மேலே இருக்கீங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியல, சுத்த வேஸ்ட்டு நீங்கள். இதுக்கு பதிலாக நான் ரம்யா கூட கூட்டு வச்சுருந்தா கூட இந்நேரம் அந்த ரம்யா தீபாவை கடத்தி கொண்டுட்டு போயிருப்பா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ரூபா சொல்கிறாங்க, எதுக்கப்புறம் எங்களை கூப்பிட்ட? நீ மாட்டிக்கக்கூடாது, எங்களை மாட்டி விட்டுட்டு தப்பிக்கணும் அப்படின்னு தானே கூப்பிட்ட அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இருந்தாலும் ரூபா, உனக்கு திமிரு அதிகம், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தா கடைசியில் என்னையவே குறை சொல்லுறீங்கல்ல. இங்கே பாருங்கள் பாட்டி, அப்புறம் ரூபா 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்ல ரூபா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நாங்கள் தீபாவோட கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, உனக்கு வெக்கமா இல்லை? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தீபாவோட கல்யாணத்தை நிப்பாட்டணும், தீபாவை கடத்தணும், கொலை பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்போ இப்படி பேசுகிற அப்படின்னு. அப்போ இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு ஒரு ஃபோன் கால் வருது. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, 2 பேரும் அமைதியாக இருங்க, எனக்கு ஃபோன் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா கிட்ட ரம்யா பேசுகிறாங்க. ரம்யா சொல்கிறாங்க, ஐஸ்வர்யா, நான் ரம்யா பேசுகிறேன் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா டக்குன்னு ஃபோனை மூடிக்கிட்டு ரூபா கிட்டையும் பாட்டிக்கிட்டையும், நான் அப்போ சொன்னேன்னா ரம்யா, அவள் எனக்கு ஸ்ட்ரைட்டாக கால் பண்ணியிருக்கா, அவளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு, ஆனால் அவள் ஃபோன் பண்ணுறான்னா கண்டிப்பாக போலீஸ்கிட்டேருந்து அவள் தப்பிச்சிட்டான்னு தான் அர்த்தம். நான் லவுட் ஸ்பீக்கரில் போடுறேன், அவள் என்ன பேசுகிறான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு லவுட் ஸ்பீக்கரில் போடுறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, என்ன ஐஸ்வர்யா, பக்கத்தில் யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுறியா அப்படின்னு. ஐஸ்வர்யா நேராக பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, ஆஹா செமையாக கண்டுபிடிச்சிட்டாலே, சரி ஓகே, இவகிட்ட எப்படியாவது சொல்லி சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த ரம்யா கிட்ட ஐஸ்வர்யா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு ரம்யா, யாரும் உனக்கு ஆபத்தானவங்க கிடையாது, எல்லாருமே உனக்கு சாதகமாக உள்ளவங்களும் தீபாவுக்கு எதிராக உள்ளவங்களும் தான். ஸோ நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ எப்படி எனக்கு கால் பண்ணுற அப்படின்னு.
அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, நான் போலீஸ்கிட்டேருந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு ஐஸ்வர்யா ஷாக் ஆகுறாங்க. எப்படி போலீஸ்கிட்டேருந்து தப்பிச்சு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நான் போலீஸ்கிட்ட எதுக்காக தப்பிச்சேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். எனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். அந்த கார்த்தி எவ்வளோ திமுறா என்னை பார்த்தான், அவனை கண்டிப்பாக நான் பழி வாங்காமல் விட மாட்டேன். நாளைக்கு காலையில் கார்த்தி கட்ட போகிற தாலி அது ஏன் கழுத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்ன ரம்யா இப்படி முட்டாள்தனமாக பேசுகிற? எப்படியா இருந்தாலும் கண்டிப்பாக கார்த்தி வந்துட்டு தீபா கழுத்தில் தான் தாலி கட்ட போகிறான். ரொம்ப நாளாக தீபா சொல்லிக்கிட்டு இருந்தால இது மாதிரி கார்த்தியை வந்து ப்ரப்போஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு நைட்டு அதுவும் நடந்துடுச்சு. கார்த்தி தீபா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டா. இதுக்கப்புறம் உன்னால் கண்டிப்பாக எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, தீபாவுக்கு தானே ப்ரப்போஸ் பண்ணான், தீபான்னு நினச்சி என் கழுத்தில் தாலி கட்டட்டும் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. என்ன ரம்யா வளர்ற அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நான் ஒன்றும் வளரலை, பிளானோட தான் சொல்கிறேன். இங்கே பாரு, நான் தீபாவோட கெட்டப்பில் தீபாவோட மாஸ்க்கை போட்டுக்கிட்டு வரப்போகிறேன். கண்டிப்பாக நான் தீபா மாதிரியே தான் இருப்பேன். தீபா மாதிரி குரலில் பேசுகிறதுக்கு என்கிட்ட சிப்பும் இருக்குது. ஸோ அதை வச்சு ஈஸியாக கார்த்தியை ஏமாற்றிடுவேன், கார்த்தியோட குடும்பத்தையும் ஏமாற்றிடுவேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இதுவும் நல்ல பிளானாக தானே இருக்குது, அப்புறம் எதுக்கு உங்கள் அப்பனுக்கு நீ விஷம் வச்ச அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நான் ஒரு கோவத்தில் பண்ணிட்டேன், எங்கள் அப்பா எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு கோவத்தில் தான் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ நினச்சா எங்கள் அப்பாவை பற்றி எனக்கு கவலையாக இருக்குது. எங்கள் அப்பாவையே கொலை பண்ண நினச்சிட்டேனே அப்படின்னு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, சரி ஓகே, நடந்ததாகவே இருக்கட்டும், இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போகிற, எதுக்காக நீ எனக்கு கால் பண்ணியிருக்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நான் எதுக்காக உனக்கு கால் பண்ணியிருக்கேன்னா, அந்த தீபா அந்த இடத்த விட்டு போனாதான் நான் வந்துட்டு கார்த்தியோட இடத்துல போய் உட்கார முடியும். ஸோ அதுக்காக நீ என்ன பண்ணணும்னா, தீபாவை எப்படியாவது அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஒரு ஆளை வச்சு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் என்னால் அந்த தீபாவை கடத்தவே முடியலை அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கவலைப்படாத, நான் ஒரு ஆளை அனுப்புகிறேன், அவனை வச்சு நீ வந்துட்டு தீபாவை கடத்திடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் அதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நேராக வந்துட்டு ரம்யா வந்துட்டு நேராக ஐஸ்வர்யா கிட்டே, இங்கே பாரு, நான் உனக்கு நம்பர் தரேன், அந்த நம்பர்லேருந்து அந்த ரவுடிக்கு கால் பண்ணி நேராக அந்த மண்டபத்துக்கு வர வச்சு தீபாவை கடத்திடுங்க அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, உங்ககிட்ட நான் ஹெல்ப் கேட்டதுக்கு ரம்யா கிட்ட ஸ்ட்ரைட்டாக ஹெல்ப் கேட்டிருந்தா இன்னரும் அந்த தீபாவை விரட்டி அடிச்சிருக்கலாம். அந்த ரம்யா கார்த்தியை கல்யாணம் பண்ணிவிட்டு அவள் பாட்டுக்கும் அழைச்சிட்டு போயிருப்பான், நான் இந்த வீட்டோட மகாராணி ஆகியிருப்பேன், உங்களை நம்பி இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ரூபா சொல்கிறாங்க, சரி விடு, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசி, அந்த தீபாவை கடத்துறது மட்டும்தான் நம்ம குறிக்கோள், நம்மளுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு எந்த வித பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் நீ சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நேராக ஐஸ்வர்யாவுக்கு அந்த ரம்யா அனுப்பின நம்பர் வருது. அப்போ ரவுடிக்கு கால் பண்ணுறாங்க. ரவுடிக்கு கால் பண்ணி நேராக ஐஸ்வர்யா பேசுகிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நேராக மண்டபத்துக்கு வாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த ஆளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக மண்டபத்துக்கு வராரு. கூடவே 2-3 பேரையும் கூட்டிகிட்டு வராங்க. அப்போ ஐஸ்வர்யா நேராக அந்த ரவுடியை சமைக்கட்டுக்கு பின்னாடி மீட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ரவுடி சொல்கிறான், மேடம், எப்படி மேடம் வந்துட்டு அந்த தீபாவை கடத்துறது அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருந்தேன்னா ஈஸியாக அது தீபாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஈஸியாக தீபாவை கடத்திடலாம் அப்படின்னு. அப்போ நம்ம ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, சரி நான் வேறு ட்ரிக்கை பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா நேராக தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ தீபா ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. இன்னொரு பக்கம் நம்ம ஐஸ்வர்யா வந்துட்டு தீபாவை கடத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் சுத்தமாக வந்து எந்தவித முயற்சியும் வந்துட்டு ஒரு கொட்டை ஆகலை, எல்லாம் பாலாக போகுது. இன்னொரு பக்கம் அபிராமிக்கு இருக்க நெஞ்சு வலி அதிகமாகிட்டே இருக்குது. அபிராமியை பார்த்து அம்பிகா கேட்குறாங்க, இங்கே பாரு அபிராமி, எனக்கு உன்னை பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குது, உனக்கு நெஞ்சு ரொம்ப அதிக வலிக்கிற மாதிரி இருக்குன்னு தோணுது எனக்கு, அதனால் நீ தயவு செஞ்சு சொல்கிறது கேளு, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, இல்லை அம்பிகா, கார்த்தி தீபாவோட கல்யாணம் முடிஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன், சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகாவோட வாயை அடைக்கிறாங்க. அப்போ அம்பிகா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அபிராமி, உனக்கு உன் மருமகளோட வாழ்க்கை தான் முக்கியமா அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க. நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே, எனக்கு என் மருமகளோட வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம், என் மருமகளோட கழுத்தில் தாலி ஏறட்டும், அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. அதோட அந்த பெண் சாமியார் இருக்காங்களா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு எனக்கு ரொம்ப தைரியம் சொன்னாங்க. ஸோ அதனால் எனக்கு முழு தைரியம் இருக்குது, எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு
எதேச்சியாக அந்த பக்கமாக வராரு. அப்போ அபிராமி இருக்கிறத பார்த்துட்டு கார்த்தி நேராக அவங்க அம்மாட்ட வராங்க. அப்போ அபிராமி வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. அப்போ அம்பிகாவுக்கும் ஜானகிக்கும் பயம் தாங்க முடியலை. அப்போ கார்த்தி எங்கேருந்து வந்துட்டு அவங்க அபிராமி கிட்ட, அம்மா என்னாச்சும்மா அப்படின்னு கேட்க, அபிராமி சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம்ப்பா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரிம்மா ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்க, அபிராமி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா, நீ போயிட்டு கல்யாண வேலையை பார்ப்பா அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ அம்பிகா சொல்கிறாங்க, இங்கே பாரு, உனக்கு ஏதோ பிரச்சனையோ அப்படின்னு கார்த்திகே மனசு ரொம்ப பதட்டமாக இருக்குது, நீ ஏன் வந்துட்டு ஒத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க. நான் ஒத்துக்கிட்டா கார்த்தி இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த பக்கமாக நம்ம அபிராமி வராங்க. நம்ம தீபா வராங்க. தீபா வந்துட்டு நேராக அம்பிகா பேசுகிறத காதில் வாங்கிடுறாங்க. அம்பிகா சொல்கிறாங்க அபிராமி கிட்ட, இங்கே பாரு, தீபாவோட ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது உண்மையாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம இந்த மாதிரி விஷயத்தை தட்டி கழிக்கிறது ரொம்ப தப்பு அபிராமி. இங்கே பாரு, ஒருவேளை தீபாவோட கழுத்தில் தாலி ஏறின பிறகு உனக்கு எதுவும் ஆகிருச்சுன்னா, இல்லை அதுக்கு முன்னாடியே உனக்கு எதுவும் ஆகிருச்சுன்னா என்ன பண்ணுறது? தீபா தாங்கிப்பாளா, கார்த்தி தான் தாங்கிப்பானா அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம தீபா அதிர்ச்சியாகி டக்குன்னு கதவை திறந்து, அத்தை என்ன சொன்னாங்க அவங்க அப்படின்னு கேட்க, அபிராமியும் ஜானகியும் அதிர்ச்சியாகி எந்திரிக்கிறாங்க. அம்பிகாவும் ஷாக் ஆகுறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்க, அப்போ அபிராமி திருன்னு முழிக்கிறாங்க. அம்பிகா சொல்கிறாங்க, சேச்சி வாமா அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம தீபா உள்ளார வந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் 3 பேரை பேசிக்கிட்டு இருந்ததை நான் காதில் வாங்கினேன். என்னோடய ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கிறது உண்மைதானா? என் கழுத்தில் தாலி ஏறினா அத்தையோட உயிருக்கு ஆபத்தா? அத்தை ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னல, அப்படிப்பட்ட ஒரு கல்யாணமே எனக்கு வேணான்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட கேட்காம இவ்வளோ ஏற்பாடுகளை பண்ணிட்டீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருமா தீபா, நீ தாலி கழட்டி வச்சதுக்கு ஒரு வகையில் நான் காரணமாயிட்டேன். ஒவ்வொரு முறையும் உன் கழுத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் அட் எனி காஸ்ட் என்ன நடந்தாலும் உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு நான் வந்துட்டு பிடிவாதமாக இருக்கேன் அப்படின்னு. அப்போ அம்பிகா சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, நைட்டே அபிராமிக்கு வந்துட்டு நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சுட்டு பக்கத்தில் உள்ள என் ஃப்ரெண்டு டாக்டரை கூப்பிட்டு அபிராமிக்கு மருந்து கொடுத்தோம். இப்போ அபிராமிக்கு கொஞ்சம் பரவாயில்லையா இருந்துச்சு. ஆனால் காலையில் ஆனத்தோட அபிராமிக்கு நெஞ்சு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சுட்டு டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் அபிராமி முடியாதுன்னு சொல்லி ரொம்ப பிடிவாதம் பண்ணுறா அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க. இங்கே பாரு அம்பிகா, எதுக்கு இதெல்லாம் சொல்கிற அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை வேணாத்த, எனக்கு இந்த கல்யாணமே வேணாத்த, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. ஆனால் அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, நீ என்ன சொன்னாலும் இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்கும், இதை யாராலையும் தடுக்க முடியாது, இது ஏன் மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவோட கையை பிடிச்சி அபிராமியோட தலையில் வச்சு சத்தியம் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு தீபா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இது எல்லாத்தையுமே ஐஸ்வர்யா காதில் வாங்குறாங்க. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, ஓ கதை இப்படி போகுதா, நம்ம இந்த விஷயத்தையே பயன்படுத்தி கல்யாணத்தை நிப்பாட்டிடலாமே, கார்த்தி இப்போ தானே தீபாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணால் ஈஸியாக கார்த்தியை தீபாவை வெறுக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு ஐஸ்வர்யா ஒரு பிளானை பண்ணுறாங்க. ஐஸ்வர்யா நேராக கார்த்தியை போயிட்டு சந்திக்கிறாங்க. கார்த்தி கேட்குறாரு, என்ன நீ வேணும் உங்களுக்கு அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, தம்பி நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக நம்ப போகிறது கிடையாது, என் மேலே கோவம் தான் படுவீங்க, நான் சொல்கிறது பொய்ன்னு கூட நினைப்பீங்க. ஆனால் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கேன். இது அத்தையோட உயிர் சம்பந்தமான விஷயம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, ஏன் அண்ணி என்னாச்சு, என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, தம்பி உங்கள் அம்மாவோட உயிர் பிரிய போகுது அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், எங்கள் அம்மாவை பற்றி ஏதாவது சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் ரொம்ப கோவமாகிடுவேன், அம்மாவை பற்றி ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா தம்பி, நான் அதை பற்றி சொன்னாலே எப்படி கோவப்படுறீங்க, இங்கே பாருங்கள், உங்கள் அம்மாவோட உயிர் பிரியறதுக்கு காரணமே அந்த தீபா தான்னு சொல்ல போகிறேன், அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன சொல்கிறீங்க ஐஸ்வர்யா அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, தம்பி ரொம்ப நாளைக்கு முன்னாடி இது மாதிரி தீபாவோட ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு தர்மலிங்கத்துக்கும் ஜானகிக்கும் தெரிஞ்சிருக்கு. அது எப்படின்னா, தீபா கழுத்தில் நீங்கள் தாலி கட்ட போனீங்க, தீபாவோட தாலியை ரம்யா ஒழிச்சு வச்சுட்டால, ஸோ அப்போ வந்துட்டு தர்மலிங்கத்துக்கும் ஜானகிக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவங்க மறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அத்தை வந்து எப்படியோ கண்டுபிடிச்சி உண்மையாக பொய்யான்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க வந்துட்டு பொய்ன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ நான் விசாரித்த பிறகு தான் தெரியுது, தீபாவோட ஜாதகத்தில் ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குது, தீபாவோட கல்யாணம் நடந்தால் அத்தையோட உயிரே வந்துட்டு போக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன். இங்கே பாருங்கள் தம்பி, அத்தையோட உயிரை வச்சு இவங்க எல்லாரும் விளையாடுறாங்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, இந்த விஷயம் தீபாவுக்கு தெரியுமா அப்படின்னு. அப்போ
ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, தம்பி ஃபஸ்ட்டு தர்மலிங்கத்துக்கு தெரிஞ்ச பிறகு அவங்க பொண்ணுக்கு தெரியாமையா இருக்கும்? தீபாவுக்கு ஏற்கனவே தெரியும், எல்லாம் தெரிஞ்சு தான் உங்களை கல்யாணம் பண்ணியே தீரணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதத்தில் இருந்திருக்கா அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போகிறாரு. இதை பார்த்துட்டு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, நம்ம நினச்ச மாதிரியே இந்த கல்யாணம் நிற்க போகுது அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம கார்த்தி அங்கேருந்து போகிறாரு. நம்ம தீபாவை கூப்பிட்றாரு. தீபா ஹாலுக்கு வராங்க. கார்த்தி கத்துறாரு, தீபா வரியா இல்லையா அப்படின்னு. அப்போ தீபா வந்து நிற்கிறாங்க. தர்மலிங்கம், ஜானகி எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா உன் ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கிறது உண்மையா அப்படின்னு கேட்க, அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நிறுத்து தீபா, நான் வந்து உன் கழுத்தில் தாலி கட்டினா எங்கள் அம்மாவோட உயிருக்கு ஆபத்துன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாம் தெரியும் சார், ஆனால் எப்போ தெரியும்னு கேளுங்க அப்படின்னு. ஆனால் கார்த்தி சொல்கிறாரு, உனக்கு தெரியுமா தெரியாதான்னு தான் கேட்டேன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, தெரியும் சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு, நான் எந்த அளவுக்கு அம்மா மேலே பிரியமாக இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சும் எங்கள் அம்மாவோட உயிரில் நீ விளையாண்டுருக்க. உனக்கு வந்துட்டு நான் தாலி கட்டினா போதும்னு மட்டும்தானே நீ நினைக்கிற. நீ இந்த அளவுக்கு வந்துட்டு செல்ஃபிஷாக இருப்பண்ணி என் வாழ்க்கையில் நான் நினச்சி கூட பார்த்ததே கிடையாது. இனிமே உன் முகத்திலேயே நான் முழிக்கவே மாட்டேன். எங்கள் அம்மாவோட உயிரை வச்சு நீ விளையாண்டுருக்கல அப்படின்னு சொல்லி பேச நம்ம தீபா ரொம்ப சோகமாக இருக்காங்க. அப்போ அபிராமி அங்கேருந்து வந்துட்டு, கார்த்தி சொல்கிறது கேளுப்பா அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்தி டக்குன்னு அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா நீங்கள் எதுவும் பேச வேணாம்மா, நீங்கள் நிப்பாட்டுங்க, உங்கள் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் என்னால் எப்படி வந்துட்டு தீபாவோட கழுத்தில் தாலி கட்ட முடியும் அப்படின்னு. அப்போ அபிராமி கேட்குறாங்க, உங்ககிட்ட யாருப்பா சொன்னது அப்படின்னு. அப்போ கார்த்திவ் சொல்கிறாரு, அதெல்லாம் முக்கியமே கிடையாது, தீபாவோட ஜாதகத்தில் ஆபத்து இருக்குது, அப்புறம் உங்களுக்கு இப்போ 2-3 தடவை நெஞ்சு வலி வந்துருச்சு, நீங்கள் வாங்க உடனே ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்களை பார்த்து இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு போகிறாரு. இதை பார்த்துட்டு நம்ம தீபா ரொம்ப சோகமாக நிற்கிறாங்க. தீபா நேராக அவங்க அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் போயிட்டு, பார்த்தீங்களா நீங்கள் செஞ்ச தப்பால் இன்றைக்கி என் வாழ்க்கையே இப்படி ஆகிட்டு, கார்த்திக் சார் இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்னை ஏற்றுக்கிட்டாரு, ஆனால் கடைசியில் நீங்களே என்னுடைய வாழ்க்கை அழிகிறதுக்கு காரணமாகிட்டீங்களே, எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு தீபா ரொம்ப சோகமாக சொல்ல, அப்போ தர்மலிங்கம் சொல்கிறாரு, இங்கே பாருமா, இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லலாம்னு நாங்கள் முடிவு பண்ணோம், ஆனால் அபிராமி இருக்காங்கள்ல, அவங்க சொல்லக்கூடாது அப்படின்னு தடுத்துட்டாங்க, இந்த கல்யாணமே வேணாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணோம். அப்பையும் அபிராமி உன் கழுத்தை பார்த்தா கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்தியே தீருவேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக இருந்தாங்க. இப்போ நேற்று நைட்டு கூட அவங்களுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு, ஆனால் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்ட்டாங்க. இப்போ நம்ம மேலே பழி வந்துருச்சு தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, நீங்கள் உண்மையை மறைச்சதுனால இன்றைக்கி எனக்கு என் வாழ்க்கையே கேள்விக்குறியாயிட்டு, அதோட அத்தையோட உயிரை வச்சு நான் வந்துட்டு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேனா, கார்த்திக் சார் என்னைய சுத்தமாக வந்துட்டு கெட்டவன்னு நினச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா அங்கேருந்து வந்து நிற்கிறாங்க. என்ன தீபா, உன் கல்யாணம் ஜெகஜோதியாக நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தியா? நீ என்ன பண்ணாலுமே உன் கல்யாணம் நடக்கவே நடக்காதுரி. தீபா சொல்கிறாங்க, அத்தையோட உயிரை காப்பாற்றுறது மட்டும்தான் நமக்கு முக்கியம், ஆனால் நீங்கள் என்ன இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு. தீபா ரொம்ப சோகமாக நேராக அவங்க அத்தையை பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு நேராக தீபாட்ட சொல்கிறாங்க, என்ன கார்த்தியை கல்யாணம் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருக்கலாம்னு நினச்சியல்ல, பாத்தியா உன் வாழ்க்கை என்னாச்சுன்னு. அதான் பொய் சொல்லக்கூடாதுங்கிறது. இனிமேல் உன்னால் கார்த்தியை கண்டிப்பாக பார்க்கவும் முடியாது, கல்யாணமும் பண்ண முடியாது. ஈஸியாக பெரிய குடும்பத்துக்குள்ளே வந்து சொத்தெல்லாம் வளைச்சி போட்டு சந்தோஷமாக இருக்கலான்னு நினச்சியல்ல, இனிமேல் உனக்கு ஒரு பிட்டு பைசா கூட கிடைக்காது, வெளியில் போடி அப்படின்னு சொல்ல தீபா ரொம்ப சோகமாக வெளியில் வராங்க. இதை பார்த்துட்டு தர்மலிங்கமும் ஜானகியும் ரொம்ப சோகமாக வெளியில் வராங்க. இன்னொரு பக்கம் அந்த ஐஸ்வர்யா நேராக ரம்யாவுக்கு கால் பண்ணி, ரம்யா நீ வந்துட்டு இப்போதைக்கு போலீஸில் சரண்டர் ஆகிறது நல்லது, ஏன்னா தீபா கார்த்தியோட கல்யாணம் நின்று போச்சு, கார்த்தி தீபாவை தப்பாக நினச்சிட்டான், கார்த்தி வந்துட்டு அவங்க அம்மா சாகிறதுக்கு தீபா தான் காரணம் அப்படின்னு நினச்சிட்டான். ஸோ நீ போயிட்டு போலீஸில் சரண்டர் ஆகிரு, இதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை அப்புறம் பார்த்துக்கலாம். நான் உன்னைய ஜாமீனில் கூட்டிகிட்டு வந்துட்டு உன்னைய நல்லவ மாதிரி வீட்டில் போர்ட்ரேட் பண்ணி எப்படியாவது வந்துட்டு நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக கொண்டுட்டு வந்துடுறேன். மெதுவாக தான் இது எல்லாத்தையும் பண்ணணும், ஒரே எதிரியாக வந்துட்டு நீ பண்ணுற மாதிரி அவசரப்பட்டு முடிவெடுத்தா நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வர முடியாது அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு ரம்யாவும், சரி ஐஸ்வர்யா நீ சொல்கிற மாதிரியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் அபிராமியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அபிராமிக்கு வந்து ரொம்ப சிவியரான கண்டிஷன்னு சொல்லி அபிராமியை ஐசியூவில் சேர்க்குறாங்க. ரொம்பவே சூப்பராக அப்கமிங் எபிசோடை கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸை நம்ம சேனலில் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.